Hi friends, welcome to Sugi Mango Kitchen. இன்னைக்கு நம்ம இட்லி தோசைக்கு சாப்பிடுற மாதிரி தக்காளியில ஒரு குழம்பு மாதிரி செய்ய போறோம். எப்பவுமே சட்னி சாம்பார் சாப்பிடுறதுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமா சாப்பிடலாம். ரொம்ப சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்காக அடுப்புல பாத்திரம் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போடும்போது நல்ல வாசமா இருக்கும். இதெல்லாம் பொரியட்டும். அதுக்கப்புறமா நல்ல பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். இது ஒரு பெரிய வெங்காயம், அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே அதுக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கி இருக்கு. இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இது வந்து 3 தக்காளி நல்லா பழுத்தது, அது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறது, அதையும் அது கூடவே சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது தக்காளியும் நல்லா சீக்கிரமாகவே வதங்கிடும். அதனால இந்த டைம்லேயே சேர்த்துக்கிறது நல்லது. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிங்க அப்படின்னா தக்காளி நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சு வந்துடும். 2-3 நிமிஷத்துலேயே தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதுக்கு கணக்கு பண்ணி மிளகாத்தூள் வந்து போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அதே அளவுக்கு சாம்பார் தூளும் போட்டுக்கோங்க. அப்போ தான் குழம்பு வந்து நல்லா திக்காகவும் வரும். சாம்பார் தூள் போடுறதுனால நல்லா டேஸ்ட்டாகவும் வரும். இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி வந்து சுடு தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. ஏற்கனவே நல்லா சூடு பண்ணி வச்சுட்டு தண்ணி வந்து சுட சுட ஊற்றுங்க. நான் இதில் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இது வந்து கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. தீ வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி அடுப்பில் இருக்கணும். சூப்பராக இருக்கும். இது ஒரு சாம்பார் டேஸ்ட்லேயும் இருக்கும், அதே மாதிரி சட்னி மாதிரியும் இருக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இப்படி தான் இருக்குது. இது ஒரு தக்காளி சாம்பார் அப்படின்னு சொல்லலாம். நல்ல சாம்பார் வாசம் தான் கிடைக்கும். ஆனால் தக்காளி மட்டும் போட்டு செஞ்சுருக்கிறோம். சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.